ஹாய் கைஸ், இப்பவும் சொல்கிறேன், எனக்கு சால்வ் பண்ண தெரியாது, தள்ளி வச்சிடுறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு அப்டேட் கொடுத்தேன்ல, இதெல்லாம் வந்து என்ன மாதிரி லைஃப் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்குங்கிற மாதிரி. அது என்னதுங்கிற ரிவீல் பண்ண போகிறேன். யாராவது வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போவாங்களா? நான் போனேன். அது வந்து செமையான ஒரு ஃபீல் தான். என்ன சொல்லப்போனால், அங்கே இருக்கிற பீப்புள்ஸ், அங்கே இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே வந்து எக்வெஸ்டேரியன் லைஃப் ஸ்டைல் வந்துட்டுருக்காங்க. அதாவது குதிரையோடு வாழ்கிறது, குதிரையை ஓன் பண்ணுறது, இந்த மாதிரி அதை பற்றி நிறைய சொல்கிறாங்க. எனக்கு அதில் எந்த ஒரு ஜார்கன்ஸுமே எனக்கு புரியலை. நான் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்டா அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் தான் நிறைய கேட்டு கற்றுக்கிட்டேன். சேம் டைம் எங்கள் மாஸ்டரும் நல்லா அப்டேட் பண்ண, அப்படி நிறைய நல்லா இருந்தது அந்த நெட்வொர்க்கிங். ஹார்ஸ் ரைடிங், ஹார்ஸ் பார்த்தாலே ஸ்டன் ஆகி அந்த ஜேசிபி பார்க்குற மாதிரி ஹார்ஸை பார்த்துட்டு இருப்பேன் நான். பட் ஃபஸ்ட் டைம் வந்து ஹார்ஸ் மேலே ஏறி உட்காந்து ரைட் பண்ண அந்த ஃபீல் இருக்கு. அந்த மெய்யழகன் படத்தில் சைக்கிளுக்கு ஒரு ஃபீல் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்து அதை ஓட்ட வச்சு தென் தனியாக போகிற அளவுக்கு எனக்கு 1 டேலேயே எனக்கு கொடுத்தாங்க. ஐ வாஸ் லிட்டர்லி இம்ப்ரெஸ்ட். எனக்கு வந்து செம்மையான ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடச்சிது. இதை வந்து நான் ஒரு 15 days வந்து ஒரு சீரிஸ் மாதிரி போடலான்னு இருக்கேன். எப்படின்னா வந்து ஃப்ரம் பிகினர், அந்த இவங்க யூஸ் பண்ணுற பார்ட்ஸ், தென் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ரிச் சம்திங் அந்த மாதிரி ஒன்று சொன்னாங்க, கயிறு, அதுக்கு நிறைய உண்டு. அது எல்லாத்தையும் நான் வந்து காமிச்சு அது எப்படி போகுங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து தெளிவாக போடுறேன். 15 days ஃபாலோவிங் நீங்கள் பார்ப்பீங்க. இது அதுக்கான அப்டேட் தான். அந்த 1 day நான் போனதுனால அந்த இதில் என்னென்ன பண்ணணுங்கிற திங்ஸுமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இதை நான் கண்டிப்பாக கற்றுப்பேன் ஒரு நாள். ஸ்டே டியூன். பை பாய், டாடா.